ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டெக்கான கார்டு எடுக்க போகிறோங்க. இதில் வந்து நிறைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்க ஏஞ்சல் மெசேஜ் இருக்க போகுது. இதில் வந்து நம்ம 2 கார்டு எடுக்க போகிறோம். 2 ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏ பின்னு நான் பிரிக்கிறேன். இது வந்து ஏ கார்டு, இது வந்து பி கார்டு. நீங்கள் வந்து இல்லை ஏபி ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் எந்த ஏஞ்சல் வராங்களோ அந்த மெசேஜ் உங்களுக்கானதுன்னு. ஃபர்ஸ்ட் கார்டு ஏ கார்டு எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு ஏஞ்சல் சோனியா வந்திருக்காங்கங்க. ஐ வில் பிரிங் யூ அ மெசேஜ் ஃப்ரம் யோர் டிசீஸ்ட் லவ்ட் ஒன். ஐ எம் ஹாப்பி அட் பீஸ் அண்ட் ஐ லவ் யூ வெரி மச். ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் மீ. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்திருக்கிறது உங்களோட ஆன்சிஸ்டர்கிட்ட இருந்து, இல்லைனா உங்களை விட்டு உங்களோட அன்பானவங்க பிரிஞ்சவங்க இப்போ இந்த வேர்ல்டில் இல்லாதவங்க கிட்டேருந்து வந்திருக்க மெசேஜ். அவங்க வந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் எந்த வரியும் பண்ண வேணாம். அவங்க உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே அவங்க உங்களை லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் மேலே வச்சுருக்க பாசமும் அன்பும் அவங்களுக்கு எப்போவுமே குறையில. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் அவங்கள பற்றி வரி பண்ணாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. பி நினச்சவங்களுக்கு வந்திருக்க கார்டு ஏஞ்சல் பெத்னி வந்திருக்காங்கங்க. வென் யூ டேக் எக்ஸலண்ட் கேர் ஆஃப் யோர் செல்ஃப், எவ்ரிபடி பெனிஃபிட்ஸ். கிவ் யோர் செல்ஃப் அ ரிலாக்ஸிங் ட்ரீட் டுடே. சர்ச் அ மசாஜ், சீ சால்ட் பாத் ஆர் பெடிக்யூர். உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து மற்றவங்கள ரொம்ப ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க. பட் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கேர், ஒரு எக்ஸலண்ட் கேர் உங்களோட பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் கொடுங்க. அந்த கேர் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ட்ரீட்டாக இருக்கும். அது இன்றைக்கே கூட இருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல மசாஜாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல சீ சால்ட் பாத்தாக இருக்கலாம், ஆர் பெடிக்யூர் மெனிக்யூர் அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அதாவது வந்து ஒரு நல்ல செல்ஃப் கேர் இல்லையா, உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணிப்பீங்களோ, உங்களுக்கு எது ரிலாக்ஸாக இருக்கோ அதை பண்ணிக்கங்கன்னு வந்திருக்கு. ஸோ 2 கார்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் வந்திருக்கு. கார்டு ஏன் நினச்சவங்களுக்கு ஏஞ்சல் சோனியா வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பி நினச்சவங்களுக்கு ஏஞ்சல் பெத்தனி சொல்கிறது, நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் ட்ரீட் கொடுத்துக்கோங்க. அது உங்களை மைண்டையும் உடம்பையும் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.